இப்போ நேற்று நீங்க ஒரு இடத்துல பேசிருந்தீங்க, என்ன சொல்லியிருந்தீங்கன்னா சினிமாக்காரி காயத்ரி ரகுராம்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருந்தீங்க. அதே போல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டு அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இப்போ நீங்களும் கொஞ்சம் வன்முறை தூண்டுற மாதிரி பேசுற மாதிரி இல்லையா? அதான் சொல்றேங்க, நான் ஒன்றும் காந்தி இல்லை, நான் ஒன்றும் புத்தம் இல்லை, நான் ஒன்றும் இயேசு இல்லை. நீ என்னை தாக்க வருகின்ற போது, என்னை வெட்டுவேன் என்கிற போது, என்னை குற்றுவேன் என்கிற போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள் சொல்கிறது, தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை வேல்முருகன் எடுக்கலாம் என்பது இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் வழங்கப்பட்டிருக்கிற வழிகாட்டல்கள். அடிச்சா திருப்பி அடிப்பீங்க கண்டிப்பா. காயத்ரி ரகுராமனும் மும்பாயிலிருந்து பிழைக்க வந்த குஷ்புகளும் வேல்முருகனை அடிக்க வருவார்கள், திட்ட வருவார்கள். இவர்கள் எப்படி வேணுமாலும் பேசுவார்கள். வேல்முருகன் வாயில வாழைப்பழத்தை வச்சுட்டு இருக்கணுமா? சட்ட ரீதியா கொண்டு போகலாம். என்ன எல்லா சட்ட ரீதியாக சட்ட ரீதியா என்னாச்சு? நீதிமன்றத்தில் எச்ராஜா பேசுறதுக்கு சட்ட ரீதியா போனோம், என்னாச்சு? உயர் நீதிமன்றமாவது மயிர் நீதிமன்றமாச்சு என்ன பண்ணுச்சு? உயர் நீதிமன்றம் சேகர் சொன்னார், உங்களை போன்ற ஊடகத்தில் முதல் பொறுப்புக்கு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் காட்ட வேண்டியதை காட்டி படுக்க வேண்டிய இடத்தில் படுத்தால்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் என்று சொன்னார்கள். என்ன செய்தது சட்டம்? என்ன செய்தது உயர்நீதிமன்றம்? அதற்காக நாங்கள் எச்சரிக்கிறோம். வாய் துடுக்காக வாய் கொழுப்படுத்து இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களை, இந்த மண்ணின் மைந்தர்களை ஒருமையில் அவன் இவன் என்று பேசுவதும், காலில் கிடப்பது பேசும் என்று சொல்லுகிற துணிச்சலும், அப்படிப்பட்ட ஒரு பேச்சு பேசுவதற்கான அந்த துணிச்சல் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? அப்படி வருகின்ற போது அப்படி பேசுகின்றவர்கள் எங்கள் பாணியில் தண்டனை தருவோம் என்று சொல்லுவேன். எல்லளவும் நான் மாற்று கருத்துக்கு இடமில்லை, தருவோம். காலம் நேரம் வரும், கண்டிப்பாக தருவோம்.